எனக்கும் உஸ்தாத் அகார் சார் அவர்களுக்கும் இருந்த உறவு 40 வருடத்துக்கு மேற்பட்ட உறவு. 1987 நான் அவரை முதலாவது நான் சந்தித்தேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் இந்த இடத்திலிருந்து பேசுகின்றேன் என்று சொன்னால் அதற்கும் பல ஜாமியா நலிமியாவின் உஸ்தாதுகள் காரணமாக இருந்தார்கள். அந்த வகையில் அந்த உஸ்தாதுகளின் வரியில் மிக முக்கியமான ஒரு இடத்தை உஸ்தாத் அகார் சார் அவர்கள் வகிக்கின்றார். 1980 நான் ஓலவல் முடித்துவிட்டு எனக்கு நலிமியாவுக்கு போவதற்கு ஆசை இருந்தது. நாங்கள் போனோம், நானும் இந்த வாப்பாவும் போனோம். அதே நேரம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, நான் வைத்தியனாக வர வேண்டும் என்று சொல்லி. அங்கு போய் பார்த்த பொழுது எனக்கு I was disappointed on that day. அவர்கள் சொன்னார்கள், இங்கு பயோசயின்ஸ் படிக்க இயலாது, பிஏ தான் படிக்கலாம். எனக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம், நான் மெடிசின் செய்கிறதா இஸ்லாம் படிக்கிறதா. எப்படியோ அல்லாஹ் தஆலா அந்த ஒரு துறையை எனக்கு தெரிவு செய்து நான் பயோசயின்ஸ் படிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஆழமாக இருந்ததால் நான் அந்த துறையை தெரிவு செய்து வந்தேன். இருந்தபோதும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அதாவது ஜாமியா நலிமியாவுக்கும் எனக்கு நிறைய உறவுகள் இருக்கின்றது. அதிலே நான் ஒரு எக்ஸ்டர்னல் கிராஜுவேட் என்று நான் சொல்லுவேன். நான் அங்கு பதிவு செய்யாத, எனது பெயர் அங்கு பதிவில் இல்லாவிட்டாலும் கூட நான் அந்த ஜாமியாவின் உஸ்தாத்மார்களோடு நிறைய நெருங்கி பழகி அவர்களிடம் நான் கற்ற பல பாடங்களை கற்றிருக்கின்றேன். அதனால்தான் என்னால் இந்த இடத்திலே வந்து ஒரு பேச முடியுமாக இருக்கின்றது. நான் இந்த இடத்திலே ஒரு வைத்தியனாக பேசவில்லை. ஆனால் இந்த இடத்திலே நான் இந்த இஸ்லாமிய சிந்தனையை சுமந்து வந்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய சிந்தனையை பெற்ற அந்த பின்னணியில் இருந்து பேசுகின்றேன். எனவே அந்த வகையில் அது மாத்திரமல்லாமல் இதனையும் நான் சொல்லியாக வேண்டும். ஒருமுறை நலீம் ஹாஜியார் அவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன் வெள்ளவத்து வீட்டில். அப்பொழுது அவர்கிட்ட நான் சொன்னேன், அந்த டைமில் நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், நான் நலிமியாவுக்கு வர வேண்டும் தான் ஆசைப்பட்டேன். ஆனால் நான் இப்போ மெடிக்கல் காலேஜில் இருக்கிறேன். இருந்தாலும் நான் நலிமியா உஸ்தாத்மார்களோடு தான் நெருக்கமாக இருந்து நான் பல விஷயங்களை படித்துக் கொள்கின்றேன் என்று சொன்னேன். அவர் அந்த இடத்துக்கு ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் சொன்னார், தம்பி, எனக்கு ஒரு குர்ஆன் வசனத்துக்கு தஃப்சீர் சொல்ல தெரியாது, எனக்கு ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது. ஆனால் இந்த ஜாமியா நலிமியாவில் படித்த ஒரு பிள்ளை இப்படியெல்லாம் சொன்னார். ஜாமியா நலிமியாவில் படித்த ஒரு பிள்ளை உலகத்தில் எங்கேயாவது போய் ஒரு இஸ்லாத்தை பற்றி, குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி சொல்ல போக்கில் அந்த நன்மை எனக்கும் கிடைக்கத்தானே வேணும் என்று சொன்னார். வாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், சுப்ஹானல்லாஹ், வாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு முறை நான் யூகேயில் இஸ்லாமிக் ஃபவுண்டேஷனில், அது 50 வருடங்கள் பழமையான ஒரு ஃபவுண்டேஷன், அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நான் சேர்மனாக இருக்கிறேன். அதில் அகார் சார் அவர்கள் நிறைய நலிமிகள மீட்டிங்கள் நடக்கும், ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும், இஜ்மாக்கள் நடக்கும், பலதுகளை நான் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை நான் பார்த்தேன், அந்த ஸ்டேஜில் 4 நலிமிகள், சார் அகார் உட்பட, இவர்கள் அந்த இஸ்லாத்தின் செய்தி அந்த மேற்கத்திய உலகத்திலே, அந்த லெஸ்டர்லே, மார்க்ஃபீல்ட் நகரத்திலே அந்த இஸ்லாத்தின் செய்தி கொடுக்கப்பட்டு அந்த ஒளி வீசப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே நான் I was in the audience இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு நலீம் ஹாஜியார் ஞாபகம் வந்தார். அவர் சொன்னார், உலகத்தில் எங்கேயாவது இவங்க சொல்ல போகல எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. I cried. இது மாதிரி நான் இத்தாலியில் பார்த்துருக்கிறேன், யூகேயில் பார்த்துருக்கிறேன், அமெரிக்காவில் பார்த்துருக்கிறேன். பல இடங்களிலே இது நடக்கின்றது. இந்த நலிமிகள் இந்த தீனின் இந்த லைட்டை சுமந்த
இவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த நாங்கள் நலீம் ஹாஜியாருக்கும் அல்லாஹ் மாஃபுல்லஹு வரஹமஹு என்ற அந்த துவாவோடு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஏற்பாட்டு குழுவுக்கும் நன்றி சொல்லி நான் ஆரம்பிக்கின்றேன். எனக்கு 20 நிமிடம் தான். ஆனால் இது எப்படின்னு சொன்னால், ஒரு பசிபிக் சமுத்திரத்தை ஒரு கிளாஸில் எடுத்து தாங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் எனக்கு. இந்த இந்த புத்தகத்தை வாசித்து நான் 3 முறை ஏற்கனவே வாசித்தேன். சாஃப்ட் காப்பியில் தான் வாசித்தேன். இன்றைக்கு தான் இது கிடைச்சிது. அப்போ இது எப்படி 20 மினிட்ஸில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். ஐ டேக் ஆல் மை எஃபர்ட் டு டூ தட் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த புத்தகத்தில் இன்றைக்கு இந்த புத்தகம் வெளியிடப்பட்டாலும் கூட, இது இன்றைக்கு இது டெலிவரி ஆனாலும் கூட, இட் வாஸ் போர்ன் டுடே. பட் ஐ கேன் சி இதில் இதுக்கு பின்னால் ஒரு கற்பகாலம், நீண்ட காலம் இருந்திருக்குது. இது திடீரென அரசூரில் இறங்கிய புத்தகம் அல்ல. இதுக்கு பின்னால் இது எத்தனையோ ஆண்டு காலமாக ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், மற்ற சோஷியல் மீடியாவில், SLBCயில் இங்கெல்லாம் நடந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இருக்கிற முக்கியமான அந்த முத்துக்கள் இங்கே கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் சேர்ந்து 100 வாழ்க்கை பாடங்கள் என்று இதுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இது வாழ்க்கை தத்துவங்கள் அல்ல. இதில் நீங்கள் பார்த்தா நிறைய தத்துவங்கள் இருக்குது, ஆனால் தத்துவங்களாக சொல்லப்படவில்லை. அந்த தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கை பாடங்களாக சொல்லப்பட்டிருப்பது இந்த நூலாசிரியரின் அந்த தத்துவங்களை ஒரு நடைமுறை பாடங்களாக மாற்றுகின்ற அந்த திறனுக்கு இந்த நூல் ஒரு ஆதாரம் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த நூல் பார்க்கின்ற பொழுது இது அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கின்றது, அழகாக பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, குவாலிட்டியாக பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதில் டேலண்ட் பிரிண்டர்ஸ் இதனை பிரிண்ட் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். தேட்டான குட் ஜாப். இந்த நூலின் 100 வாழ்க்கை பாடங்கள் இருக்கின்றன. அது வாரந்தோறும் ஒரு வாழ்க்கை பாடம் என்று ஒரு பாட்காஸ்ட் நான் நினைக்கிறேன் அவர்கள் செய்தார்கள். அது வாரந்தோறும் ஒரு வாழ்க்கை பாடம், அந்த 100 வாழ்க்கை பாடங்களாக இன்று இருக்கின்றன. இதிலே நான் நினைக்கின்றேன் இந்த 100 வாழ்க்கை பாடங்களையும் நாங்கள் தொடர்ந்து, அதாவது என்னை நான் என்றால் இது 3 முறை நான் வாசித்து முடித்தேன். ஆனால் 3 முறையும் ஃப்ரம் கவர் டு கவர் நான் வாசித்தேன். இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு ரீட். ஆனால் நான் நினைக்கிறேன், ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது அதுவல்ல. இந்த நூலிலே எதிர்பார்க்கப்பட்டது இதுக்கு பின்னால் இருந்த அந்த திரட்டப்பட்ட பல விஷயங்கள். இந்த நூல் அதாவது பல ஆண்டு காலங்களாக, பல தசாப்தங்களாக அவர்களுடைய அந்த சமூக தாவா பணியிலே பெற்ற வெற்றியெல்லாம் இதிலே திரட்டி இருப்பதனால், ஆனால் இதிலே ஒவ்வொரு பாடமாக நாங்கள் படித்து சிந்தித்து ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு பல தலைப்புகள் இதிலே இருக்கின்றன. அதனை அவர் முன்னுரையிலும் சொல்லி இருக்கின்றார். இந்த 100 பாடங்களையும் ஒவ்வொன்றாக சொல்லப்போனால் எனக்கு நேரம் போதாது. இருந்தாலும் அதில் இருக்கின்ற சில தலைப்புகளையும் மொத்தமான சில விடயங்களையும் சொல்லும் பொழுது எனது 20 நிமிஷம் முடியும் நான் நினைக்கிறேன். இதில் முதலாவது தலைப்பும் கடைசி தலைப்பும் நான் கொஞ்ச நேரம் வாசித்து கொஞ்சம் டைம் எடுத்து அதை பற்றி யோசிக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு. இந்த நூலில் நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், முதலாவது தலைப்பு வஹியே தீர்வு என்ற தலைப்பு. தட்ஸ் த பெஸ்ட். அதாவது முதலாவது தலைப்பாக வாரத்துக்கு இதை தவிர வேறு என்ன தலைப்பு? வஹியே தீர்வு. நாங்கள் பார்க்குறோம், இதில் நிறைய நாங்கள்லாம் படித்தவர்கள் இருக்கிறோம். ஒரு அகடமிக் ரைட்டிங் அண்ட் எழுத போக்கில், இஃப் யூ வாண்ட் டு ரைட் அன் எஸ்ஸே, you need to have there's a system to do that, right? Introduction, body passage, conclusion. அந்த body passage எழுதுகிற நேரம் ஒவ்வொரு பேசேஜும் ஒவ்வொரு பந்தியும் ஒரு செய்தியை சொல்லணும். அது முதலாவது சென்டென்ஸ், அதை நாங்கள் டாபிக் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு அந்த டாபிக் சென்டென்ஸ் அந்த பேசேஜில் அந்த பேராகிராஃபில் முக்கியமான செய்தியை சொல்லும். அதை தொடர்ந்து ஒவ்வொரு சப்போர்ட்டிவ் சென்டென்சஸ் எழுதி நாங்கள் பேசேஜை முடிச்சு கொடுப்போம். அது மாதிரி நான் நினைக்கிறேன், இந்த முழு புத்தகத்தையும் ஒரு பேசேஜாக பார்த்தோம் என்று சொன்னால், இதில் முதலாவது இந்த பாடம் வஹியே தீர்வு என்ற பாடம் ஒரு டாபிக் சென்டென்ஸாக இருக்கிறது.
அதன் விளக்கமாக அந்த பேசேஜை விளங்குவதற்குரிய அந்த சப்போர்ட்டிவ் சென்டென்ஸாக அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த 99 பாடங்களும் இருப்பது போல் எனக்கு தெரிகிறது. இந்த வஹிய தீர்வு நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாங்கள் எதிர்நோக்குகின்ற எல்லா சவால்களுக்கும் அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சமூக பிரச்சனையாக இருக்கலாம், இந்த உலகத்தின் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வஹி என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வஹி தெரியும், அந்த தெரிந்திருந்தும் கூட நாங்கள் அதனை இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. அந்த செய்தியை உஸ்தாத் அவர்கள் முதலாவது சொல்லி, இரண்டாவதாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கின்றார். இரண்டாவது தலைப்பிலே இது சிந்தித்தல் ஒரு வணக்கம். நான் ஒவ்வொரு தலைப்பாக சொல்லவில்லை, நான் முக்கியமான சில விடயங்களை நான் ஹைலைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நோன்பு பிடிப்பது, தொழுவது, ஜக்காத்து கொடுப்பதெல்லாம் வணக்கம் என்று நாங்கள் தெரிந்திருக்கிறோம். அதில் எந்த விதமான கண்ட்ரோவர்சியும் இல்லை, அது எல்லாரும் தெரிந்த விஷயம். ஆனால் சிந்தித்ததும் ஒரு வணக்கம், சிந்திக்கிறது ஒரு இபாதத் என்ற செய்தியை மிக அழகாக இதிலே சொல்லியிருக்கின்றார். அதற்கு அவர் எடுத்திருக்கின்ற எவிடன்ஸ் சூரா ஆல இம்ரானில் வருகின்ற இந்த ஆயா, அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض. இது ஆல இம்ரானில் வருகின்ற அழகான ஒரு பேசேஜ். அதிலே அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லுகின்றான், அல்லதீன யذكرون உலுல் அல்பாபை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் யذكرون அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வோடு திக்ரோடு இருப்பார்கள். இது ஃபியல் முதாரியில் இருக்குது. யذكرون அல்லாஹ் பிரசன்ட் டென்ஸ்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்கள் திக்ரோடு இருந்தார்கள் அல்ல, இருக்கிறார்கள், இருப்பார்கள், தொடர்ந்து திக்ரோடு இருப்பார்கள். யாரு? யذكرون அல்லாஹ் கியாமன், நின்று கொண்டிருந்தாலும், வகூதன், இருந்து கொண்டிருந்தாலும், வஅலா ஜுனூபிஹிம், சாய்ந்து கொண்டிருந்தாலும், வயத்தஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் வானம் பூமியின் படைப்பை ஃபிக்ர் பண்ணிக்கொண்டு சிந்தித்துக் கொண்டு அவர்கள் திக்ரோடு இருப்பார்கள் என்ற அந்த குர்ஆன் ஆயாவை ஆதாரமாக எடுத்து உஸ்தாத் அவர்கள், நீங்கள் சிந்திக்க வேண்டும், அப்படி சிந்திப்பது நீங்கள் செய்கின்ற ஒரு இபாதத் என்ற செய்தியை மிக அழகாக இதிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்தும் 3 வகை அறிவு வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது இல்முல் பிஹல்கிஹி, இல்மும் பி அம்ரிஹி வ நஹீஹி, இல்மும் பிஹி, படைப்பை பற்றிய அறிவு, நவீன சிந்தனைகள், நவீன அறிவுகள், வஹியுடைய அறிவு, அல்லாஹ்வை பற்றிய அறிவு, இந்த எல்லா அறிவுகளும் சேர்ந்ததுதான் அறிவு. இந்த அறிவை நாங்கள் பெற வேண்டும் என்ற அந்த செய்தியை ஆணித்தரமாக இந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னும் மறப்போம் மன்னிப்போம் என்ற ஒரு தலைப்பிலே, இந்த இடையிலே நான் சில தலைப்புகளை நான் விட்டுப்படுகின்றேன் என்ற எல்லாத்தையும் because I'm conscious about the time. மறப்போம் மன்னிப்போம் என்றதுக்கெல்லாம் இதிலும் கூட ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். உஸ்தாத் அவர்கள் இந்த வாழ்க்கை பாடம், ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு குர்ஆனிய ஆயத்தை ஆதாரமாக எடுத்திருக்கிறார். அந்த இது சாதாரண பாடம் அல்ல, இது ஒரு சித்தாந்தமாக அதை சொல்லவில்லை. அந்த ஆயத்தில் இருக்கின்ற செய்தி, அந்த ஆயத்தில் இருக்கின்ற இன்டெலெக்சுவல் மெசேஜ், அந்த குர்ஆன் ஆயத்தில் இருக்கின்ற இன்டெலெக்சுவல் மெசேஜ், ஸ்பிரிச்சுவல் மெசேஜ், இமோஷனல் மெசேஜ், இந்த எல்லா மெசேஜ்களையும் எடுத்து அவர் இந்த காலத்துக்கு ஏற்றவாறு அதை கான்டெக்ஸ்டலைஸ் பண்ணி அதை எழுதி இருக்கிறது. தட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரசன்டேஷன், மாஷா அல்லாஹ். இதிலே மறப்போம் மன்னிப்போம் என்பதற்கும் இன்னும் சில ஆலயங்களிலிருந்து அவர் ஒரு ஆயாவை எடுத்திருக்கின்றார். அதிலே அவர் சொல்கின்றார், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸர்ராஇ வல்-ضراء வல்-காலிமீன அல்-வைல வல்-ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். பியூட்டிஃபுல் ஆயா. இதிலே அதாவது மனிதர்களை மன்னிப்பது ஒரு சொர்க்கவாதியின் அடையாளம் என்ற அந்த செய்தியை சொல்வதற்கு அவர் இந்த ஆயாவை எடுத்திருக்கிறார். இதிலே அல்லதீன அவர்கள் யாரு? அவர்கள் இதற்கு முன்னால் அந்த ஆயத்தில் வருவது சொர்க்கவாதிகளை பற்றி சொல்லி, அவர்கள் காலிமீன அல்-வைல, அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள், வல்-ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிப்பார்கள், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். இப்படியான தாங்கள் வாழ்க்கையிலே நடைமுறையிலே பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு கோபம் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அப்படி வருகின்ற பொழுது பலர் நாங்கள் ஒரு பிழையான வேலை செய்வது வழக்கம். ஒரு தற்காலிகமான பிரச்சனைக்கு
ஒரு நிரந்தர தீர்வு நாங்கள் பலர் எடுக்கின்றார்கள். அதனால் தான் இன்றைக்கு குடும்பத்திலே ஃபேமிலிகளிலே நிறைய டிவோர்ஸ் நடக்கின்றது. பலர் டிவோர்ஸ் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் ஒரு தற்காலிக பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எடுக்கின்றார்கள். ஆனால் இந்த பாடத்திலே உஸ்தாத் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த குர்ஆனை ஆயாவை சொல்லி நீங்கள் காலிமீனல் வாயில உங்கள் கோபத்தை நீங்க விழுங்குங்க. வல் ஆஃபீன் அனின் நாஸ் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அதை உஸ்தாத் அவர்கள் கோட் பண்றார்கள். வல் ஆஃபீன் அனின் நாஸ் மனிதர்களை மன்னிங்க. ஏன் தெரியுமா நீங்க இதை செய்யணும்? Not because of that person. That maybe that person deserves to be forgiven. That's not our problem. That's not our problem. We have to forgive them. We have to swallow our anger. You know why? For the next reason. Wallahu yuhibbul muhsinin. இது ஒரு முஹ்சினின் பண்பு. இந்த பண்புள்ள மனிதர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். So that is the reason, not because that person deserves to be forgiven. So அந்த கருத்தை சொல்லுகின்ற இந்த ஆயாவை கொண்டு வந்து மறப்போம் மன்னிப்போம் என்ற தலைப்பிலே உஸ்தாத் அவர்கள் மிக அழகாக சொல்லுகின்றார்கள். தொடர்ந்தும் நல்லுறவு பேணுவோம், குடும்பங்களின் உறவுகளை பேணுவதை பற்றி சொல்லுகின்றார்கள். லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன் என்ற அந்த ஹதீஸை கொண்டு வந்து, அதாவது காத்தியா குடும்ப உறவுகளை துண்டிக்கிறவர் அவர் லா யதுகுல், அவர் போக மாட்டார் சொர்க்கத்துக்கு. லா யதுகுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போக மாட்டார் என்ற ஹதீஸை கொண்டு வந்து அந்த தலைப்பிலும் ஒரு அழகான செய்தியை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சோதனைகள் ஒரு தொடர்கதை என்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்லுகின்றார்கள். நிதானம் தேவை என்பதை சொல்லுகின்றார்கள். இன்பமும் துன்பமும் நன்மை தரும் மென்மை. திஸ் இஸ் அகெயின் another beautiful thing. அதாவது ஒரு மனிதன் ஒரு மென்மையான உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை அழகாக இதிலே சொல்லுகின்றார். இதிலே ஒரு ஹதீஸை கொண்டு வருகின்றார். ஆயிஷா, யா ஆயிஷா இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க. What a beautiful hadith. யா ஆயிஷா, ஆயிஷா அவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ ரஃபீகுன், அல்லாஹ் தஆலா மென்மையானவன், யுஹிப்புர் ரிஃப்க, அவன் மென்மையை விரும்புகின்றான் என்ற அந்த ஹதீஸை கொண்டு வந்து இந்த பாடத்திலே ஒரு அழகான பாடத்தை எங்களுக்கு அவர் சொல்லித் தருகின்றார். அதற்கு மேலால் அந்த ஹதீஸுக்கு மேலால் சூரா ஆல இம்ரானில் இருக்கிற இன்னும் ஒரு குர்ஆன் ஆயாவை கொண்டு வருகின்றார். நான் நினைக்கின்றேன் இந்த குர்ஆன் ஆயா உஹது யுத்தத்தின் பின்னணியிலே வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு குர்ஆன் ஆயா. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அதாவது நாங்கள் மென்மையானவர்களாக இருக்க வேண்டும், எமது உள்ளம் மென்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த பாடத்தை ஒரு அழகாக அதில் படித்து தருவதற்கு இந்த குர்ஆனிய ஆயாவையும் ஹதீஸையும் கோட் பண்ணி இருப்பது மிகவும் அழகாக இருக்கின்றது, மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது, இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கின்றது. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் காரணமாக லின்தலஹும், நீங்கள் லின்தலஹும், நீங்கள் இனிமையானவராக, சாஃப்டானவர்களாக, ஒரு சாஃப்டான இனிமையான ஒரு உள்ளம் கொண்ட ஒரு மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் குலீலல் கல்பி, நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஒரு கனமானவராக, ஒரு 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 ஹார்டான உள்ளம் கொண்டவராக இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவ்லிக, உங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் லன் ஃபல்லு. இதுக்கு சில தஃப்சீர் உலமாக்கள் சொல்கின்றார்கள், அது ஒரு கிளாஸை நாங்கள் கீழே போட்டால் அது எப்படி சிதறுமோ, துண்டு துண்டாக சிதறுமோ, திரும்ப சேர்க்க இயலாது. ஸோ அந்த சொல்ல பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ஹார்டான உள்ளம் கொண்டவராக இருக்கிறார், நீங்க இன்பமான இனிமையான சாஃப்டான இதயம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் லன் ஃபல்லு மின் ஹவ்லிக, உங்களோட சுற்றி யாருன்னு சொல்ற மின் ஹவ்லிக, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், அது உங்களோட குடும்பமாக இருக்கலாம், உங்களோட ஆஃபீஸில் உள்ளவர்களாக இருக்கலாம், உங்களோட சமூகத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது நாட்டில் உள்ளவர்களாக இருக்கலாம். இவர்கள்லாம் லன் ஃபல்லு, அவர்கள் சிதறி போய் விடுவார்கள். எனவே நாங்கள் இனிமையான உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற இந்த மிக முக்கியமான செய்திகளை எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்னணியாக கொண்டு உஸ்தாத் அவர்கள் இதனை அழகாக சொல்லுகின்றார்கள். இப்படி 100 பாடங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே 20 நிமிடம் முடிந்து விட்டது. எனவே எனக்கு எல்லா பாடத்தையும் உண்மையாக I have an urge, ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு மணி நேரம் பேசுவதற்கு எனக்கு அந்த urge இருக்கிறது. I feel like doing it. ஆனால் நேரத்தை கணக்கில் கொண்டு நான் இதனை முடிக்கின்றேன். இதை கடைசியான அந்த பாடத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். அதுக்கு முன்னால் கடைசியான பாடத்தை சொல்வதற்கு முன்னால்
இந்த புத்தகத்தின் பின்பக்கத்திலே ஒரு செய்தி இருக்கின்றது. அதனை நான் வாசிப்பது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். அது முக்கியமான செய்தி. உங்களது கரங்களில் தவழும் இந்நூல் நமது ஆன்மீக வாழ்வையும் லௌகிக வாழ்வையும் போஷித்து வளப்படுத்தி வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு வழிகாட்டுகின்ற 100 வாழ்க்கை பாடங்களை உள்ளடக்கியுள்ளது. அல் குர்ஆன் சுன்னாவையும் ஆரம்பகால அறிஞர்களின் கருத்துக்களையும் அடிப்படையாக கொண்டே பாடங்கள் எழுதப்பட்டுள்ளன. அடையாள புருஷர்களாக கொள்ளத்தக்க பிற்பட்ட காலத்திலும் சம காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில ஆளுமைகளின் வாழ்வும் பணிகளும் பற்றியும் சில பாடங்கள் பேசுகின்றன. மனித வாழ்வின் யதார்த்தத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள, கவலைகள் நீங்க, அச்சம் பயத்திலிருந்து விடுபட, மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியையும் உள உறுதியையும் பெற, வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்க, ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெற, கெட்ட குணங்களை களைய, நற்குணங்களை வளர்த்து கொள்ள, அனைத்துக்கும் மேலாக இறை திருப்தியை பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்துக்கும் மேலாக இறை திருப்தியை பெற்றுக்கொள்ள அனைத்துக்கும் மேலாக இறை திருப்தியை பெற்றுக்கொள்ள தேவையான வழிகாட்டல்களை தெரிந்து கொள்ள இந்நூலில் பகிரப்பட்டுள்ள வாழ்க்கை பாடங்கள் அல்லாஹ்வின் அருளால் நிச்சயம் துணை புரியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. தனிப்பட்ட முறையிலும் குடும்ப சகிதமும் வாசிப்பதற்கும் தர்பியா அமர்வுகளிலும் பிற சந்திப்புகளின் போதும் கலந்துரையாடுவதற்கும் உகந்த அற்புதமான ஆக்கங்களை இதை கொண்டுள்ளது. அத்தோடு நான் நேற்று கேள்விப்பட்டேன், ஒரு சகோதரர் அவரோட பிள்ளையோட நிக்கா செரமனிக்கு இதில் 800 காப்பீஸ் ஆர்டர் பண்ணி அந்த நிக்காவுக்கு வாராக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதுக்கு ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. I think that culture is a very important culture. Having said that, let me just touch on the last chapter and I'm done within 2 minutes inshallah. So கடைசி சாப்டர் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பின், it's very impactful because I spent a lot of time on this last chapter. இன்னும் 100 ஆண்டுகளின் பின் இந்த சாப்டரிலே உஸ்தாத் அவர்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண சொல்றாங்க. நாங்கள் 100 ஆண்டுகள் போயிட்டு இப்போ நாங்கள் 2125ஆம் ஆண்டு. இந்த ஆடியன்ஸ்ல இருக்கிற யாருமே இல்லை. 2125ஆம் ஆண்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க சொல்றார், சிந்திக்க சொல்றார். இதுல யாருமே இல்லை, நாங்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நாங்கெல்லாம் எங்க இருக்கிறோம்? நாங்கள் இந்த மண்ணிலே துராபாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களை படித்து சொல்ல போகிற யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸ் ஃபஇன்னா ஹலக்னாகும் மின் துராப். மனிதர்களே, உங்களுக்கு மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்ற நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதை பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன் குன்தும் என்ற அந்த ஒரு இன் என்ற அந்த ஹர்ஃப், அதுக்கு பதிலாக ஃபா, இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸ் ஃபஇன்னா ஹலக்னாகும் மின் துராப். நாங்கள் துராபாக, மண்ணில் மூலக்கூறுகளாக நீங்கள் இருந்தீர்கள். நாங்கெல்லாம் இந்த பொடியெல்லாம் இப்போ நான் 72 கிலோ பாரம். தட் மீன்ஸ் எனக்கு இருக்கிறது 45 கிலோ ஆக்சிஜன், 12 கிலோ கார்பன், 4 கிலோ ஹைட்ரஜன், இன்னும் 2 கிலோ நைட்ரஜன், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பேட், மாலிப்டினம், ஜிங்க். தட்ஸ் இட். பூமியில் மண்ணிலிருந்து, இந்த பூமியில் இருக்கின்ற இந்த மண்ணிலிருந்து தான், மண்ணில் இருக்கின்ற மூலக்கூறுகள் தான் நாங்கள். அதிலிருந்து தான் நாங்கள் வந்தோம், நாங்கள் திரும்ப போறோம். எனவே 100 ஆண்டுகள் பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இதில் சொல்றாரு, ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. இன்னைக்கு எங்களுக்கு பேர் இருக்குது, ஊர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, ப்ரொஃபைல் இருக்குது. we are somebody, right? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இதுக்கு முன்னுக்கு பாருங்க 100 வருஷம், நீங்க பிறந்ததுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் பாருங்க. வேலையும் நீங்க இருந்தீங்க, இல்லாம இல்லை. ஏன்னா இதெல்லாம் நீங்க எல்லாம் மூலக்கூறுகள் தான். நாங்கள் எல்லாம், நான் 65ஆம் ஆண்டு பிறந்தேன். 64ஆம் ஆண்டு நான் எங்க இருந்தேன்? நான் இருந்தேன்.
இந்த மூலக்கூறுகள் இருந்தது, பூமியில் இருந்தது, செத்து இருந்தது. குன்தும் அம்வாத்தன் வஅஹ்யாக்கும். இப்பொழுது அந்த செத்த மூலக்கூறுகள் எல்லாம் இப்போ உயிரோட இருக்குது. நாங்கள் தண்ணியை குடிக்கிறோம்ல, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு செத்த மூலக்கூறு குடிச்ச உடனே அது உயிர் வருது. ஸோ அது மாதிரி அல்லாஹ் தஆலா இதை ஞாபகப்படுத்துகிறாங்க. அதே இதை உஸ்தாத் அவர்கள் கடைசி சாப்டரில் ஞாபகப்படுத்தி சொல்றார், 100 வருஷத்துல நாங்கள் எப்படி இன்சான் ஹீனும் மினத்தஹ் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய நேம் இல்லாம, அட்ரஸ் இல்லாம, ப்ரொஃபைல் இல்லாம, ஒன்றும் இல்லாம இருந்துச்சு ஒரு காலம். அது மாதிரி காலம் திரும்ப வரப்போகுது. நேம் அட்ரஸ் எல்லாம் போயிடும். அப்படியான ஒரு காலம் வரும், நீங்க அதை நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த சிந்தனையை தூண்டி விட்டுட்டு அதை முடிக்கிறார். அதே சிந்தனையை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் திங்க் பண்ணுவோம் என்று சொல்லி நானும் முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.